மேங்கோ சர்பத் செய்யறதுக்கு ஏதாவது ஒரு வகையான சின்ன சைஸில் 2 மாம்பழம் தோல் இல்லாமல் பல்ப்பை மட்டும் கட் பண்ணி நம்ம ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கலாம். இந்த டைமில் ஒரே ஒரு டீஸ்பூன் சப்ஜா விதையை கொஞ்சம் தண்ணி விட்டு ஊற விட்டுக்கலாம். வாணலியில் வறுக்காத சேமியாவை எடுத்து ட்ரையாக ஒரு 2 நிமிஷம் வறுத்து 100 ml தண்ணி சேர்த்து வேக வச்சுக்கலாம். ஸ்வீட்டுக்கு அரை பங்கு வெல்லத்தை கரைய விட்டுக்கலாம். சூடு பண்ணி வடிகட்ட போகிறோம். அட் அ டைமில் ரெண்டுமே வெந்துட்டுருக்கு. ஏதாவது ஒரு கார்ன்ஃப்ளவர் கஸ்டர்ட் பவுடர் எடுத்துட்டு அதையும் கரைய விட்டு 1/2 லிட்டர் பால் அந்த சேமியா கூட சேர்த்து கஸ்டர்ட் பவுடரையும் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் வேக வச்சு ரெடி பண்ணிக்கலாம். பால் சூடு ஆறுனதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சிருக்கிற மாம்பழம், வெள்ளை கரைசல், கொஞ்சம் ஐஸ் கியூப் போட்டு மிக்சியில் அரைச்சி ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். சேமியா, கஸ்டர்ட் பவுடர், மில்க் கலந்த கலவை இது கூட சேர்த்து கொஞ்சம் ஐஸ் கியூப் சேர்த்து ஊற வச்ச சப்ஜாவதியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஐஸ் உருகுனதுக்கப்புறம் கொஞ்சம் கார்னிஷ்க்கு மாம்பழம் கட் பண்ணி ஏதாவது நட்ஸ் இருந்தால் அதையும் போட்டு ஜில்லுன்னு குடித்தோம்னா ரொம்ப பிரமாதமாக இருக்கும். மாம்பழ சீசன் இருக்கிற வரைக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.